ஸோ வர வர தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க எண்ணிக்கை அதிகமாகிட்டே போதே. யாருக்கோ எங்கேயோ இருந்துச்சு, அதுவும் முக்கியமாக பெண்களுக்கு தானே வந்துட்டு இருந்துச்சு. இப்போ இதற்கு சமமாக ஆண்களுக்கும் இந்த தைராய்டு பிரச்சனை வர காரணம் என்ன? அதை பற்றி விரிவாக பார்க்கலாம். பொதுவாக அதற்கான ஹோம் ரெமிடிஸ் என்ன, சித்த மருந்துகள் என்ன இருக்குன்றத பார்க்கலாம். நம்ம கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர், ஆதம்பாக்கம், சென்னை. சித்த மருத்துவத்தில் நிறைய நோய்களுக்கான மருந்துகள் எல்லாமே இருக்குது. அதுலேயும் முக்கியமாக இந்த தன்னெதிர் நோய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஆட்டோ இம்யூன் கண்டிஷன். அதில் இந்த ஹசிமோட்டோ தைராய்டிஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும். நம்ம உடலில் இருக்க இம்யூன் சிஸ்டம் ஒவ்வொரு ஆர்கனையுமே நேச்சுரல் அது அஃபெக்ட் பண்ணி அதனால் நிறைய பிரச்சனைகள் வருது. இது தைராய்டு கிளாண்டில் நமக்கு அஃபெக்ட் ஆகும்பொழுது தான் இந்த ஹசிமோட்டோ தைராய்டிஸ் அப்படின்ற பிரச்சனை வருது. இதனால் என்ன ஆகும்னா, தைராய்டு ஹார்மோன் லெவல் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். T3 T4 லெவல் குறைய ஆரம்பிச்சிடும். ஹைப்போதைராய்டிசம் அப்படின்ற கண்டிஷன்லேயும் இது ஏற்படுது. ஸோ இந்த மாதிரி ஹைப்போதைராய்டிசம் இருக்கிறதுக்கு வர்றதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பெரும்பாலும் நிறைய பேருக்கு பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா, சலைவரி கிளாண்ட்ஸில் ஒரு என்லார்ஜ்மெண்ட், உமிழ்நீர் சுரப்பிகள் சரியாக வேலை செய்யலை, ட்ரை ஆகுது, அதில் இன்ஃப்ளமேஷன் ஆகி வீங்குது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். ஸோ இதை நம்ம எப்படிங்க சரி செய்யலாம்? பார்த்துருப்போம், இந்த காது கிட்டலாம் அப்படியே வீக்கம் வந்துக்கிட்டே இருக்கும், சரியாக உமிழ்நீர் வராத மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கும். அதனோட சேர்ந்து இந்த தைராய்டு கிளாண்ட் பிரச்சனையும் இருக்கும். ஸோ நிறைய மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களா, நல்லா யூஸ் பண்ணுங்கள். கிளாண்ட் நல்லா நமக்கு வீங்கிக்கிட்டே போகும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒவ்வொரு கிளாண்டாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இது ஒரு காரணம். அந்த ரேடியேஷனில் அதிகமாக நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருந்தீங்கன்னா சலைவரி கிளாண்டில் பிரச்சனை வரும். காது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உமிழ்நீர் சுரப்பிகளில் பாதிப்பு, தைராய்டு கிளாண்டில் பாதிப்பு. ஸோ இரவு முழுவதும் உட்காந்து நம்ம ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கிறீங்களா, ரொம்ப கவனமாக இருங்க. தைராய்டுக்கான சிகிச்சை எடுக்கிறதுக்கும் நீங்கள் தயாராகிக்கலாம்.